சஷ்டி, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, இந்த கிருத்திகை, சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அதுல எல்லாம் ஒரு நார்மலா இருக்கிற நாட்கள் 6 மணி நேரம் தியானம் வருதுன்னா இரட்டிப்பா 12 மணி நேரமா மாறும், அப்படியே டபுளா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி நாட்கள்ல இந்த ஆன்மா உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ, ஒரு நாளைக்கு 25 மெசேஜ் கொடுக்குதுன்னா அன்னைக்கு நூற்றுக்கணக்கான மெசேஜ் கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி நாட்கள்ல தான் ஒருத்தன் முழுமையா தனிமைப்படுத்திக்கணும். அப்ப அமாவாசை போன்ற, பௌர்ணமி போன்ற நாட்கள்ல ஒரு மனிதன் நல்ல தியானம் பண்றவன் தன்னை தனிமைப்படுத்திக்கிறதுக்கோ தன்னை ஆய்வு பண்றதுக்கான நாட்களாக ஒதுக்கிக்கணும். அதை நீங்க ஆய்வா தியானத்துக்குள்ள வச்சுக்கணும். அது கிடைக்காத பட்சத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகல, வீட்டுல குடும்பம் குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும்னா இரவுகள்ல எடுத்துக்கணும். இரவுகள்ல உணவை குறைச்சிட்டு அந்த இரவுகள்ல நம்ம இந்த பயிற்சிக்கான விஷயத்த மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளை பார்த்துக்கணும். அப்ப மேம்படுவீங்க நீ. அப்ப உங்களுக்கு தேவையான அந்த மெசேஜ் இருக்குல்ல, அது தானாவே பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கும். நீங்க இந்த டவுட்டை யார்கிட்ட கேட்கறதுன்னு தேட வேண்டாம் ஆள. புரியுதுங்களா? இதுதான் அதோட விஷயம். இப்ப இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, யூடியூப் இருக்கு, நம்ம ஒரு வலைத்தளத்துல இருந்து பேசுறோம். ஒண்ணுமே இல்லாத 2000 வருடத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தியானத்துல ஒரு விஷயத்த பாஸ் பண்ணணும், எப்படி பண்றது? இன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேசுறாரு, நீங்க கேட்டுட்டு இது எனக்கான மெசேஜ்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. அன்னைக்கு எப்படி பாஸ் பண்ணிருப்பாங்க? சூட்சமத்துல தான். ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற தியானம் பண்ற மாணவனுக்கு நேரடியாக ஒரு குருநாதர் உடனடியாக காட்சி கொடுக்க மாட்டார். பல ஆண்டுகள் அவர் காத்திருப்பார். மறைப்பொருளாக அவர் காத்திருந்து அவனை மறைப்பொருளா வழி நடத்துவார். அவன் நல்ல பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நேரடியாக அவரை காட்டுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நீங்க உணர்ந்தா ரொம்ப மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெறும் தியானம் இறைவனை தேடுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த உடல் ஏன் எடுத்தோம், இந்த பிறப்பு ஏன் பிறந்தோம், நம்மளை சுத்தி இருக்கிற 5-6 பேர் உறவுகளாக இருக்கிறவங்க ஏன், இதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோங்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அறிஞ்சிட முடியும். அதை ரொம்ப திருப்தியா பார்த்துட முடியும். அப்ப அங்க என்ன ஆகப்படுகிறது அப்படின்னா, ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ இதை அறிஞ்சுக்கிட்டா அந்த ரெகுலர் வாழ்க்கையில அவ வேற மாதிரி ஒரு விஷயத்த அவ பண்றான். இதுதான் அதுல இருக்கிற ரொம்ப விசேஷமான செயல்முறை.